வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கிரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸில் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லோனை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைமில் நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இன்கிரெட் ஆப்பில் வந்துட்டு லோன் வந்து கிடைக்கல. கண்டினியூஸாக என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் தான் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த லோனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைக்க முடியும், அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீயும் வந்து குறைக்க முடியும். ஸோ இதை வந்து நான் எப்படி கம்மி பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசினதுனால எனக்கு என்னென்ன டீட்டெயில் கிடைச்சது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப்பில் இதே லோன் ஆப் வீடியோஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோஸில் கூட உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் வந்து யாருமே வந்து ஷேர் பண்ணலை. ஸோ என்னோடய வீடியோ லென்த் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, எப்படிலாம் நம்ம இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீயை எப்படிலாம் வந்து கம்மி பண்ண முடியும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இந்த ஒரு லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு லோன் அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 50,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் என்னால் லோன் எடுக்க முடியும். எனக்கு வந்து ஆஃபர் பண்ணது 5 லட்சம் தான். பட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 7.5 லேக் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக லோன் எடுக்க முடியும். நீங்கள் அதிகமாக சேலரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதிகமான அமௌண்ட் வந்து இது மாதிரி சங்ஷன் ஆகிறதுக்கும் நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களோட நேம் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் லிங்க் வந்துருக்கும். ஸோ கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டி இல்லாமல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஸ்டோரேஜை வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேசிக் டீட்டெயில், இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரெசிடென்ட் டைப், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த அட்ரஸில் இருக்க வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியா இல்லை ரெண்டல் வித் ஃப்ரெண்டா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பர்பஸ்க்காக லோன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு மெயின் சிட்டியோட பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ணி லோன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து சேலரிட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சேலரிடை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட மந்த்லி இன்கம்மை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அதிகமான லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அடுத்தது மோட் ஆஃப் சேலரி, உங்களுக்கு வந்து வரக்கூடிய சேலரி வந்து பேங்க்கில் டேரெக்டாக டெபாசிட் வந்து பண்ணுறாங்களா இல்லை கேஷாக வந்து கொடுக்குறாங்களா இல்லை செக்காக கொடுக்குறாங்களா, அதை வந்து கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 5 லட்ச ரூபாய் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். பட் நமக்கு வந்து 5 லட்ச ரூபாய் வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு அப்ளிகேஷன் தேவை. ஸோ இப்போ டவுன்லோட் மொபைல் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சம் பர்மிஷனுக்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து
வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. இதை வந்து கண்டினியூ கொடுத்ததுமே சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோ கேட்கும், அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் லோன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக 5 லட்ச ரூபாய் லோன் வந்து அங்கே ஆஃபர் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அந்த லோன் அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்க. மினிமம் 50,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வேரி பண்ணி நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். இந்த லோன் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 days வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கை வந்து கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நேமை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த பேங்க்கில் உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொட்டாக் பேங்க்கில் தான் சேலரி கிரெடிட்டட் ஆகுது, கொட்டாக் பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டேன். கொட்டாக் பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம வந்து நம்மளோட சேலரி வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இது சேஃபாக படலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து அப்லோட் பண்ணேன். அப்லோட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் சேலரி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களோ அதே பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடை வந்து கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் மறுபடியும் வந்து கொட்டாக் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், இதில் வந்து அந்த பேங்கோட IFSC கோடு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஸோ எந்த பேங்கை வந்து இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுறதுக்கு கொடுத்தனோ அதே பேங்க் டீட்டெயில் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மெயின் மெனுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெரிஃபை யுவர் ஐடென்டிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இது மாதிரி மெயின் மெனுக்கு தான் வந்து போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃப்ரண்ட் கேமராவில் உங்களோட ஃபோட்டோஸ் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்லோட் ஆயிருச்சு. இப்போ வந்து ஃபைனலாக ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை வந்து ஆக்சஸ் கொடுக்க சொல்லும். நான் இதுக்கு தான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு மெயின் சிட்டியோட பின்கோடை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் டிடெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. அப்போ வந்து உங்களால் வந்து இந்த லோனை வாங்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட் மீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அலோ கொடுக்க சொல்லும். இதுக்கு வந்து அலோ கொடுத்துக்கோங்க, பிளாக் பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுவர் அட்ரஸ் பின்னிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இந்த மாதிரி வந்ததுமே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட லொக்கேஷனை வந்து டிடெக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்ததுமே அடுத்தது கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை வந்து ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டு இருந்தது. நான் வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி உள்ளே வந்து என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு இது மாதிரி வந்து ஷோ ஆச்சுது. இதில் வந்து அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஃபெச் ஆகி இங்கே வந்து ஷோ ஆகும். உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், அப்புறம் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு சென்ட்ரல் KYC இருந்ததுன்னா அது கொண்டு இதில் வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க
அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணால் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கிரெடிட் கார்டில் கேட்குற மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மெயினாக ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு அட்ரஸ் பின்னிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இப்போ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கால் வித் ஏஜென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இமீடியட்டாகவே வந்து கால் வந்து ஏஜென்ட்டோட வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி டைம் கவுண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து கால் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்டுக்கு வந்து கால் கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து அவங்க கேட்ட கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டு, அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அதை வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க கீழே பாட்டமில் வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து ஷோ ஆகும். இந்த 6 டிஜிட் நம்பரை வந்து நம்மளை வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும் வீடியோ காலில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேன் கார்டை வந்து ஷோ பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேன் கார்டை வந்து ஷோ பண்ணிங்கன்னா ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ், உங்களோட ஃபேஸை வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேவிசியில் வந்து பண்ண வேண்டியது. இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவாகவே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேன் கார்டை வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களோட பேக் கேமராவை ஓப்பன் பண்ணி உங்களோட பேன் கார்டை வந்துட்டு கேப்சர் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து கேப்சர் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான லோன் ஆஃபர் வந்து கன்ஃபர்மேஷனே ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவில் இது மாதிரி ஆக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோன் ஆஃபர் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 50,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பர் மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.83% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கைக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு 4,77,411 ரூபாய் தான் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வரக்கூடிய ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 21.96% பர் இயருக்கு வந்து வரும். இதை வந்து இவங்க ரவுண்ட் அப் ஆகி 22% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. டோட்டலாக இப்போ நமக்கு வந்துட்டு 5 லட்ச ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் ஆயிருச்சு. இந்த லோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ, அப்புறம் ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ இஎம்ஐ சார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிக்கிறாங்க. இது எல்லாமே பிடிச்சு போக தான் நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகுது. ஸோ இதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அடிக்கடி கால் பண்ணி தொல்லை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கைடன்ஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்காண்டி ஒரு சில டீட்டெயில் வந்து கேட்கறதுக்காக நான் உங்ககிட்ட வந்து சேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, அப்புறம் வந்துட்டு ப்ரீ இஎம்ஐ சார்ஜஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து இதை ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்களால் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் இந்த லோன் ஆப்பில் டிஸ்பிளே ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்க முடியும். அதே மாதிரி வந்து ப்ராசஸிங் ஃபீயையும் ரொம்பவே கம்மி பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 4,77,411 ரூபாய் தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் சம்திங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயாகவே வந்து போயிடும். அது போக ப்ரீ இஎம்ஐ சார்ஜஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிசம்பர் 20 ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த லோனை எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த இஎம்ஐ வந்துட்டு நமக்கு ஜனவரியில் வந்து வராது. ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் இருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி லோனை வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கூட பேசாமல் லோன் வந்து எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கூட பேசுனீங்க அப்படின்னா உங்களால் வந்து லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ, இது எல்லாத்தையுமே வந்து இன்னுமே வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ நான் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கூட வந்து பேசும்போது இந்த லோனை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எனக்கு வந்துட்டு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தார். இப்போ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கிரெட்லேருந்து எனக்கு வந்து அவர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. டோட்டலாக எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 48 மாதம் இஎம்ஐ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 15,753 ரூபாய் வந்து வருது. நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22% வந்து அப்டேட்டட் வந்து
வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 48 மாதம் ரீபேமெண்ட் இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2,56,145 ரூபா வட்டியாகவே வந்து பே பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து ப்ராசஸிங் ஃபீ, அந்த 3%ல் வந்து 18% வந்து ஜிஎஸ்டி. டோட்டலாக இது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,700 ரூபாய் நம்மகிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபாயிலிருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4,82,300 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இது லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4,77,000 ரூபாய் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. ஸோ இது வந்து ஏன் இவ்வளோ அமௌண்ட் வந்து கம்மியாக வந்து ஷோ ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் தான் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதில் வந்து 17,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீல போயிடும். மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இஎம்ஐ சார்ஜஸ், ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் ப்ரீ இஎம்ஐ சார்ஜஸ் அப்படின்னு வந்து பிடிப்பாங்க. இப்படி பிடிக்கும்போது அடுத்த மாதத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து வராது. அதுக்கு அடுத்த மாதத்தில் தான் நமக்கு வந்துட்டு இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகும். ரெகுலர் இஎம்ஐ வந்துட்டு நம்ம டிசம்பரில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த இஎம்ஐ வந்து ஜனவரியில் வரும். பட் நமக்கு வந்து ஜனவரியில் இந்த ஆப்பில் வராது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து டேரெக்டாக லோனில் ஆப்பில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து லாஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருந்தார். ஸோ ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து சார்ஜஸ் பண்ணுறோம், உங்களுக்கு 4,82,300 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய், அதில் ஜிஎஸ்டி வந்து சேர்க்கும்போது 17,700 ரூபாய் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வருது. ஸோ இதை வந்து இவங்க மூலமாக நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 4,82,300 ரூபாய் வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சேட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கால் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ கால் அட்டன் பண்ணி நான் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸில் வந்து வட்டி ரொம்பவே அதிகம், ப்ராசஸிங் ஃபீ வந்து அதை விட அதிகம், அதே மாதிரி ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸும் அதிகம். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து நேவி ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீ கிடையாது, ப்ராசஸிங் ஃபீ கிடையாது, அப்புறம் எந்த ஒரு ப்ரீ க்ளோசிங் ஃபீயும் வந்து கிடையாது. உங்கள் ஆப்பில் எல்லாமே இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்தது அவர் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ நான் உங்களுக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 22% இருந்து அதை வந்து 20% வந்து கம்மி பண்ணியிருக்காரு பாருங்க. இது வந்து அடுத்த மெசேஜ் எனக்கு வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அடுத்த மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20% வந்து கம்மி பண்ணி தந்திருக்காரு. அதுக்கப்புறமா அதோட ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 3% பிடிச்சிருந்தாங்க. அந்த 3% வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து கம்மி பண்ணி தந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 17,700 ரூபா நமக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிச்சாங்க. ஸோ அதை வந்து கம்மி பண்ணி 11,800 ரூபாயை வந்து கம்மி பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 6,000 ரூபா வந்து கம்மி ஆகுது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22% இருந்து 20% வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 லட்சம் ரூபாயில் இந்த 11,800 ரூபாய் மட்டும்தான் வந்து டெபிட்டட் ஆகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4,88,200 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருந்தார், உங்களுக்காக நான் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து லோனை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 2% குறைச்சிருக்கேன், ப்ராசஸிங் ஃபீல 1% வந்து கம்மி பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் வந்து இனிமேல் ப்ராசஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பெஸ்ட்டான ஆஃபர் வந்து பண்ணி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் டேரெக்டாக லோன் ஆப்பில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து வெறும் 4,77,411 ரூபாய் தான் கிடைக்குது. இது வந்து நீங்கள் கஸ்டமர் கேர்ட்ட பேசி உங்களோட வட்டி வந்து அதிகமாக இருக்குது, இல்லை ப்ராசஸிங் ஃபீ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து கம்மி பண்ணியும் தராங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான அமௌண்ட் வந்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக நம்ம கைக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இதில் ரொம்பவே வந்து சேவ் ஆகுது. அடுத்தது இந்த லோனை வந்து நம்ம எடுக்கிறோம், இந்த லோனை வந்து எப்போ நான் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியும், இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ இதையும் நான் வந்து அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணவே முடியாது. 6 மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இஎம்ஐ பே பண்ணியே ஆகணும். 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ மற்ற லோன் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இன்கிரெடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அப்புறம் ப்ரீ க்ளோசிங் ஃபீ வந்து ரொம்பவே அதிகம் தான். ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் எப்போவுமே மற்ற ஆப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2.5% ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ யாரும் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ணாமல் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் வந்து 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த லோனை வந்து எப்போ வேணாலும் வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கூட பேசி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு வீடியோஸ்லையுமே இந்தளவுக்கு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக லோன் ஆப்பில் மட்டுமே ட்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அதிகமாக மணி லாஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அந்த லோன் ஆப்பை ப்ராசஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கண்டினியூஸாக 80 அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து கால்
கால்ஸ் வரும். ஸோ அந்த காலை மட்டும் அட்டன் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதில் வந்து கம்மி பண்ணி தராங்க. உங்களுக்கு ரொம்பவே எடுக்கக்கூடிய மெத்தடில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ எல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணி தராங்க. இதனால் உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ போய் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து சிங்கிள் ஸ்டார் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் வந்து காமிக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னா இதில் சீட்டிங் அப்படின்னு இல்லை, நிறைய பேருக்கு இதில் வந்து லோன் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவல் ஆகாது. நானே கிட்டத்தட்ட ஒரு 5 டைமுக்கு மேலே ட்ரை பண்ணி தான் எனக்கு இப்போ தான் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் நிறையா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆப் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு லோன் ரெக்யூர்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் ஆன்லைனில் வந்து லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லோன் ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லோன் எடுக்கணும், பெரிய அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.